வணக்கம் மாணவர்களே. ஜாமெட்ரி பாக்ஸ் கல்வி டிவியின் மூலமாக ஜாமெட்ரி பாக்ஸ் நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நான் ஃபஸ்ட்டு பாடம் நம்ம பார்த்தோம். அந்த பாடத்துலேருந்து இப்போ இரண்டாவது நிகழ்ச்சியில் வந்து பயிற்சி 1.1ல் 7ஆம் கணக்கு கண்டினியூ பண்ணலாம். 7ஆம் கணக்கில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஏ என்பது எட்டை விடை குறைவான இயலெண்களின் கணம், பி என்பது எட்டை விடை குறைவான பகா எண்களின் கணம் மற்றும் சி என்பது இரட்டை பகா எண்களின் கணம் எனில் கீழ்கண்டவற்றை சரிபார்க்க அப்படின்னு கொடுத்துட்டு ஏ கிராஸ் பி வித்தியாசம் சி, பி டிஃபரன்ஸ் சி சமம் ஏ கிராஸ் பி வித்தியாசம் ஏ கிராஸ் சி. அடுத்தது அது வந்து நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் வந்து நம்ம முதல்ல எண்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏபிசிங்கிற 3 கணங்களுமே நமக்கு எப்படி கொடுத்துருக்குறாங்க? வர்ணனை முறையில் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம 9th நம்ம படிச்சிருக்கிறோம். வர்ணனை முறை, கணக்கட்டமைப்பு முறை, எல்லா முறையும் நம்ம படித்தோம். இப்போ வர்ணனை முறையில் கொடுத்தது வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் ஏ என்பது எட்டை விடை குறைவான இயலெண்களின் கணம். இப்போ எட்டை விடை குறைவான இயலெண்கள் என்னென்ன? 1, 2 உங்களுக்கு தெரியும். இயலெண்கள் வந்து எதுலேருந்து ஆரம்பிக்கும்? 1லேருந்து ஆரம்பிக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7 வரைக்கும் ஆரம்பிக்கும். 8 விட குறைவுங்கிறதுனால 7ஓட நிறுத்திக்கணும். அடுத்தது பி. பி என்பது எட்டை விட குறைவான பகா எண்களின் கணம். பகா எண்கள் நாம் முதலே பார்த்துருக்கோம். பகா எண்கள்னு என்ன? ஒன்றையும் தன்னையும் தவிர வேறு எந்த உறுப்புகளும் இல்லாத உறுப்புகள் தான் பகா எண்கள்னு சொல்கிறோம். அதில் 1ங்கிறது சிறப்பு எண். அப்போ அதை விட்டுட்டா இப்போ 2, 3, 4 வந்து பகா எண் இல்லாத ஒரு பகு எண், 5, 6ம் பகா எண் கிடையாது, 7 எட்டை விடை குறைவுங்கிறதுனால அப்போ 8 எடுக்க முடியாது. அப்போ 2, 3, 5, 7 இந்த உறுப்புகள்லாம் நமக்கு கிடைக்குது. அது வந்து பிங்கிற கணமாக வருது. அடுத்தது சி. சி வந்து என்ன கொடுத்துருக்காங்க? சி என்பது இரட்டை பகாயன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இரட்டை பகாயன்னா ஒரு இரட்டை எண்ணாக இருக்கணும், பகா எண்ணாகவும் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற ஒரே எண் வந்து 2 மட்டும்தான். 2 ஒன்று தான் இரட்டை பகாயன். மற்ற எல்லா இரட்டை எண்களுமே பகா எண்கள் கிடையாது, பகு எண்கள் தான். ஒரே ஒரு எண் இரட்டை பகா எண் வந்து எது அப்படின்னா 2 மட்டும்தான். அப்போ இதை நாங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ கிராஸ் பி டிஃபரன்ஸ் சி, ஏ கிராஸ் பி வித்தியாசம் சி. இப்போது வித்தியாசங்கள்லாம் நம்ம 9th நிறைய போட்டிருக்கீங்க. அது எல்லாத்தையும் இப்போ திருப்பியும் ஞாபகப்படுத்திக்கணும். இப்போ பி வித்தியாசம் சி. பி வித்தியாசம் சின்னா என்ன அர்த்தம்? டீச்சர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. என்னென்ன? பிங்கிற கணத்தில் இருக்கணும், சிங்கிற கணத்தில் இருக்கக்கூடாது. அப்போது எந்தெந்த உறுப்புகள் பியில் என்னென்ன உறுப்புகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 5, 7 இந்த உறுப்புகள்லாம் பியில் இருக்குது. சிங்கிறதுல 2ங்கிற உறுப்பு மட்டும்தான் இருக்குது. அப்போது பியில் இருக்கணும், சியில் இருக்கக்கூடாது. அப்போ பியில் இருந்து சியில் இல்லாத உறுப்புகள் பார்த்தீங்கன்னா 2 வந்து 2லேயும் இருக்குது, அதனால் அதை எழுத முடியாது. இப்போ பியில் மற்ற உறுப்புகள் என்ன எக்ஸ்ட்ரா இருக்குது? 3, 5, 7. இப்போ இந்த 3 உறுப்புகள் இருக்குது. இந்த 3 உறுப்புகளை வந்து நம்ம லைனாக எழுதிக்கிறோம். பி வித்தியாசம் சி எழுதிட்டோம். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ கிராஸ் பி வித்தியாசம் சி, அது கண்டுபிடிக்கணும். இப்போ ஏ கிராஸ் பி வித்தியாசம் சி. அப்போது ஏவை முதல் செட்டாக எழுதிக்கோ. ஏ வந்து என்ன? 1, 2, 3, 4, 5, 6, 7 வரைக்கும் இருக்குது, அதை எழுதிக்கோ. பி வித்தியாசம் சி 3, 5, 7 இதை எழுதிட்டு அப்புறம் முதல்ல 1 எடுத்துக்கோ. 1 எடுத்து இதில் இருக்கிற எல்லா உறுப்புகளோடையும் வரிசைச்சோடிகளை சேர்த்தணும். இப்போ என்ன வரும்? 1, 3, 1, 5, 1, 7. அடுத்த உறுப்பு என்ன? 2. அப்போ 2 எடுத்து சேர்த்துறப்போ 2, 3, 2, 5, 2, 7. அப்புறம் 3, 3, 3, 5, 3, 7. 4, 3, 4, 5, 5, 3, 5 அது மாதிரி எல்லாத்தையும் எழுதிட்டே வந்தோம்னா 7, 3, 7, 2, 7, 5, 7, 3, 7, 5, 7, 7 அப்படிங்க முடியும். அது ஏ கிராஸ் பி வித்தியாசம் சி எழுதியாச்சு. அடுத்தது நம்ம என்ன செய்யணும்? ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பின்னா ஏனோட உறுப்புகள் 1, 2, 3, 4, 5, 6, 7. பியினோட உறுப்புகள் 2, 3, 5, 7. அப்போ இதில் ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு தெரியும். அப்போ முதல் எடுத்து எல்லா உறுப்புகளோட வரிசை சோடியை சேர்க்கணும். அப்போ வரிசை சோடியை சேர்த்தும் போது 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. அப்புறம் 2 எடுத்து அதே மாதிரி 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. 4, 2, 4, 3, 4, 5, 4, 7. 5, 2, 5, 3, 5, 5, 5, 7. 6, 2, 6, 3, 6, 5, 6, 7. 7, 2, 7, 3, 7, 5, 7, 7. இந்த மாதிரி எல்லா வரிசை சோடிகள் லைனாக சேர்த்து. அடுத்தது ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் சின்னா ஏங்கிற உறுப்பு ஏல இருந்து என்னென்ன உறுப்புகள் இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6, 7 வரைக்கும் இருக்குது. சியில் வந்து ஒரே உறுப்பு தான் இருக்குது. என்ன? 2. அப்போது 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2 அந்த எல்லாத்தையும் எழுதி ஏ கிராஸ்
பி ஏ கிராஸ் சி ரெண்டையும் கண்டுபிடிச்சோம். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ கிராஸ் பி டிஃபரன்ஸ் ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் பி வித்தியாசம் ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன செய்யணும்? ஏ கிராஸ் பிங்கிற கணத்தில் இருக்கணும், ஏ கிராஸ் சிங்கிற கணத்தில் இருக்கக்கூடாது. அப்போது என்னென்னலாம் இருக்குது? இப்போ ஏ கிராஸ் சியில் என்னென்ன இருக்குது? 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 7 2 இதெல்லாமே இருக்குது. அது எல்லாத்தையும் விட்டுட்டு மிச்சம் இருக்கிற உறுப்புகள் எல்லாம் எழுதுனா 1 2 எடுக்கக்கூடாது. இப்போ 1 3 1 5 1 7 எடுத்துக்கலாம். 2 2 எடுக்க முடியாது. அப்புறம் 2 3 2 5 2 7 எடுத்துக்கலாம். 3 2 எடுக்க முடியாது. 3 3 3 5 3 7. அதே மாதிரி 4 3 4 2 4 5 4 3 4 5 4 7 5 3 5 5 5 7 6 3 6 2 6 5 6 7 7 3 7 5 7 அந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டு இது ரெண்டாவது சமன்பாடுன்னு வச்சுக்கோ. முதல்ல நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா ஏ கிராஸ் பி டிஃபரன்ஸ், அதை வந்து முதல் சமன்பாடுன்னு வச்சுக்கோ. ரெண்டுல இருக்கிற உறுப்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி சமமாக இருக்குது பார்க்குறீங்களா? அப்போது இது வந்து 1 சமம் 2, சமன்பாடு 1 சமன்பாடு 2 சமமாக இருக்கிறது. எனவே ஏ கிராஸ் பி வித்தியாசம் சி சமம் ஏ கிராஸ் பி வித்தியாசம் ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் பி டிஃபரன்ஸ் சி சமம் ஏ கிராஸ் பி டிஃபரன்ஸ் ஏ கிராஸ் சி என்பது சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு நம்ம எழுதிடலாம். இப்போ இதோட நமக்கு இதான் 7ஆம் கணக்கு. இதோட நமக்கு கார்ட்டீசியன் பெருக்கல் வந்து முடிவடைகிறது. அடுத்த சாப்டர் வந்து 1.2 அதாவது உறவுகள் ரிலேஷன்ஸ் அப்படிங்கிற சாப்டர் நம்ம பார்க்க போகிறோம். உறவுகள் அப்படின்னா என்ன அப்படின்னா, முதல்ல வந்து நாம் அன்றாடம் வந்து வாழ்வில் வந்து 2 பொருள்களை சில விதிகளுக்கு ஒன்றுக்கொன்று தொடர்பு இருப்பதை காண 2 பொருள்களுக்கு வந்து சில விதிகளுக்கு உட்பட்டு ஒன்றுக்கொன்று தொடர்பு இருப்பதை நம்ம பார்க்கலாம் நம்ம அன்றாட வாழ்வில். அந்த மாதிரி ஒன்றுக்கொண்டு தொடர்புடைய 2 உறுப்புகளுக்கு சில ஒரு எடுத்துக்காட்டு நம்ம எடுத்திருக்கோம். அது என்ன அப்படின்னா, இப்போ உங்கள் மேலே பார்த்துங்க ஒரு அட்டவணையில் நான் அதெல்லாம் கொடுத்துருக்கேன். உறவு முறைகள், உறவை ஆர் குறியீடுகள் மூலம் குறித்தல், அதுக்கப்புறம் வந்து வரிசை ஜோடிகளாக எழுதுறது. இந்த மாதிரி 3ஆக பிரிச்சுருக்கிறோம். இதில் வந்து உறவு முறையில் வந்து நம்ம என்ன எழுதியிருக்கிறோம்? புதுடில்லி இந்தியாவின் தலைநகரம். நமக்கு தெரியும் புதுடில்லி வந்து இந்தியாவுடைய தலைநகரம். இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, புதுடெல்லி ஆர் இந்தியா. அப்போது ஆறுங்கிறது ரிலேஷன், உறவு. என்ன உறவு? தலைநகரம்ங்கிற உறவு. அப்போ அந்த உறவு தான் புதுடெல்லி ஆர் இந்தியா அப்படின்னு எழுதுகிறோம். அதை வரிசை ஜோடிகளை எழுதும்போது எப்படி வெளிப்படுத்துகிறோம்? புதுடில்லி கமா இந்தியான்னு போட்டு பிராக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கிறோம். இப்போ இது அடுத்தது பாருங்கள். அடுத்தது வந்து ஏபிங்கிற கோடு எக்ஸ்ஒய்ங்கிற கோடுக்கு ஏபி ஆனது எக்ஸ்ஒயின் குத்துக்கோடு. ஏபி ஆனது எக்ஸ்ஒயின் குத்துக்கோடு. குத்துக்கோடுன்னு என்ன? ஒன்றுக்கொண்டு செங்குத்தாக இருக்கணும். அப்போ ஏபிங்கிற கோடும் எக்ஸ்ஒய்ங்கிற கோடும் ஒன்றுக்கொண்டு செங்குத்தாக இருக்கிறது. அதனால் எழுதுகிறோம் கோடு ஏபி ஆர் கோடு எக்ஸ்ஒய். அப்போ இது ரெண்டும் எதால் இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, குத்து ஒன்றுக்கொன்று செங்குத்து அப்படிங்கிற அந்த உறவால் இணைக்கப்பட்டிருக்கு. அந்த உறவை தான் நம்ம ஆர் அப்படின்னு எழுதுகிறோம். அடுத்தது இது வரிசை ஜோடி எப்படி எழுதுறது? கோடு ஏபி கமா கோடு ஏஎக்ஸ்ஒய் அப்படின்னு போட்டு பிராக்கெட்டுக்குள்ள போட்டு வரிசை ஜோடியாக எழுதிடலாம். சரி, அடுத்தது -1 ஆனது -5 விட பெரியது. இது நமக்கு தெரியும். -1ங்கிறது -5 விட பெருசு. ஏன்னா குறை மதிப்பில் சிறிய எண்களுக்கு எண்களுடைய மதிப்பு அதிகம், பெரிய எண்ணுடைய குறை மதிப்பாக இருந்ததுன்னா எண் மதிப்பு குறைவு. இப்போ நம்ம எப்படி எழுதலாம்? -1 ஆர் -5 அப்படின்னு எழுதியிருக்கோம். அது வரிசை ஜோடியில் -1, -5ன்னு எழுதலாம். அப்போ இப்போ உறவுன்னா உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிருக்கும். இன்னொரு விளக்கம் கூட பாருங்கள். என்னது? ஒரு வகுப்பில் உள்ள மாணவருடைய எண்ணிக்கை. இப்போ S1ங்கிற வகுப்பு, அதில் வந்து மாணவர் S1 S2 S3ங்கிறதுல மாணவருடைய எண்ணிக்கை. அப்போ அந்த மாணவருடைய எண்ணிக்கையில் உயரம் பார்த்தீங்க அப்படின்னா 4.5. ஸ்டூடெண்ட் 2ல் வந்து உயரம் வந்து 5.2. ஸ்டூடெண்ட் 3யோட உயரம் என்னது? 5. 4வது 4.5. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் அட்டவணை கொடுத்துருக்குறாங்க. உயரத்திற்கும் மாணவர்களுக்கும் இடையேயான உறவை நாம் வரையறுக்கலாம். எப்படி வரையறுக்கலாம்? இப்போ ஆர் சமம் நம்ம வரிசை ஜோடியாக எழுதியிருக்கோம். என்னது? உயரம் கமா மாணவர். அப்போது முதல்ல அந்த மாணவனோட உயரம் எழுதணும். அப்போ அந்த மாணவரை எழுதணும். அப்போ ஸ்டூடெண்ட் 1 வந்து எத்தனை உயரம் இருக்கார்? 4.5. அப்போ இந்த 4.5க்கு இன்னொரு ஸ்டூடெண்ட் இருக்கார். யார் அவர்? S4. S4ஓட உயரம் எவ்வளவு? அது 4.5 தான். அப்போ 4.5 S4. அடுத்தது நான் லைனாக எழுதியிருக்கேன். 4.5க்கு அப்புறம் அடுத்த சின்ன நம்பர் என்ன இருக்குது? 4.7. அப்புறம் 5. அப்புறம் அந்த மாதிரி லைனாக எழுதியிருக்கேன். 4.9. அப்புறம் அப்படி எழுதியிருக்கேன். சரியா? ரைட்.
அடுத்தது பாருங்க 4.7 4.7ங்கிறது எங்கே இருக்குது? S9. அப்போ 9வது மாணவருக்கு உயரம் வந்து 4.9 7 சாரி. அப்புறம் 4.9 வந்து அது எத்தனாவது மாணவர்? 4.9ங்கிறவர் S10. 10வது மாணவரோட உயரம் வந்து 4.1. அப்புறம் 5ல் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் இருக்கிறாங்க. 5 அடியில் பார்த்தீங்கன்னா 2-3 மாணவர்கள் இருக்காங்க. அப்புறம் 5.1ல் ஒருத்தர் இருக்கார், S6 இருக்கார். 5.2ல் S2 இருக்கார். 5.3ல் 5.2ல 5 S7 இருக்கார், S2வும் இருக்கார். இப்போ இதெல்லாம் நம்ம இப்படி பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ இதையே வந்து ஒரு அம்புக்குறி படமாக போட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். அம்புக்குறி வடிவம் பாருங்கள். முதல்ல இப்போது நான் என்ன எழுதியிருக்கிறேன்? 4.5 4.7 4.9 5 5.1 5.2 அப்படின்னு எழுதியிருக்கோம். இங்கே வந்து S1 S2 S3 S10 வரைக்கும் லைனாக எழுதியிருக்கோம். பார்க்குறப்போ 4.5ங்கிற உயரம் எத்தனை மாணவர்களுக்கு இருக்குது? 2 மாணவர்களுக்கு இருக்குது. யார் யார் அவர்? S1 அண்ட் S4. அப்போ அவங்கள அப்படி கனெக்ட் பண்ணுங்கள். S1ஐயும் S4ஐயும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 4.7ங்கிற உயரம், அந்த அளவு உயரம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா S9. S9ல் தானே 4.7 அடி உயரம் இருக்கார். அடுத்தது 4.9. 4.9 வந்து S10 இருக்கார். அடுத்தது 5 அடி. 5 அடி பார்த்தீங்கன்னா 3 மாணவர்கள் இருக்காங்க. யார் யார்? S3, அப்புறம் S5, அப்புறம் யார்? S8. அந்த 3 மாணவர்கள் 5 அடி உயரங்களில் இருக்காங்க. அப்புறம் 5.1 அடி உயரம் யார் இருக்காங்க? S6 இருக்காரு. 5.2 அடி உயரம் 2 பேர் இருக்காங்க. யார் யார்? S2 இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் S7 இருக்கார். இப்போ இவங்க 2 பேருமே 5.2 அடி உயரத்தில் இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு உறவை வந்து அம்புக்குறி வடிவத்தில் நம்ம எழுதும்போது நமக்கு ஈஸியாக புரியும். உறவுங்கிறது என்னென்னு வரையறை செய்வோம். அப்போ A மற்றும் B என்பன 2 வெற்றில்லா கணங்கள் எங்க? ABங்கிறது 2 நான் எம்டி செட் வெற்றில்லா கணங்கள். இப்போ ஏயிலிருந்து பிக்கு உள்ள உறவு R ஆனது சில விதிமுறைகளை நிறைவு செய்து A கிராஸ் Bயின் உட்கணமாக இருக்கும். X பிலாங்ஸ் டு A இருக்கும், Y பிலாங்ஸ் டு Bக்கும் உறவு ஆரின் வழியாக இருத்தல் XRY என எழுதலாம். XRY என இருந்தால் மட்டும் XY பிலாங்ஸ் டு R. அப்போது இதுதான் உறவுக்கு டெஃபினேஷன். உறவுன்னா என்ன அப்படின்னா, இது வந்து முதல்ல A கிராஸ் B, அதாவது நம்ம கிராஸ் ப்ராடக்ட் படிச்சோம் இல்லையா, கார்ட்டீசியன் பெருக்கல். அப்போ அதனுடைய ஒரு உட்கணம் தான் உறவு. இப்போ அந்த உறவுங்கிறது கண்டிப்பாக A கிராஸ் Bயினுடைய ஒரு உட்கணமாக இருக்கணும். அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கணும். XYங்கிற 2 உறுப்புகள், Xங்கிறது Aல இருக்கும், Yங்கிறது Bயில் இருக்கும். அந்த மாதிரி 2 உறுப்புகளுக்கு வந்து ஏதாவது ஒரு முறையில் தொடர்பு இருக்கணும். அந்த உறவை தான் நம்ம வந்து XRன்னு எழுதணும். அப்போது அந்த உறவை வந்து நம்ம XRY அப்படின்னு எழுதுவோம். இப்போ உறவு ஆரினுடைய மதிப்பகம்ங்கிறது என்னென்னா, எந்தெந்த உறுப்புகள் எல்லாம் ஆரோட தொடர்பு இருக்கோ அதாவது முதல் கணத்தில் எந்தெந்த உறுப்புகளுக்கெல்லாம் தொடர்பு இருக்கோ அதையெல்லாம் வந்து நம்ம மதிப்பகம் அப்படின்னு எழுதுகிறோம். X பிலாங்ஸ் டு A. எக்ஸின் வந்து ஏயினுடைய ஒரு உறுப்பு. கண்டிப்பாக முதல் செட்டில் தான் இருக்கணும். ஏவோட உறுப்பாக தான் இருக்கணும். XRY ஏதேனும் ஒரு Y பிலாங்ஸ் டு B. அதாவது எக்ஸில் இருந்து பிங்கிற ஏல இருந்த ஒரு உறுப்பை வந்து பிங்கிற ஏதாவது ஒரு உறுப்போட இணைச்சிருக்கணும். ஒரு உறவு ஏற்படுத்தியிருக்கணும். அந்த உறவு அப்படி இருந்ததுன்னா அதைத்தான் நம்ம அது என்னென்ன உறுப்புகளுக்கெல்லாம் ஏல இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதை மதிப்பகம்னு எழுதுறோம். இப்போ துணை மதிப்பகம்ங்கிறது Y பிலாங்ஸ் டு B, XRY ஏதேனும் ஒரு X பிலாங்ஸ் டு A. அப்போது ஒய்யில் இருக்கிற உறுப்பு எக்ஸோட ஏதாவது ஒரு உறுப்போட இணைஞ்சிருந்ததுன்னா அதையெல்லாம் வந்து நம்ம துணை மதிப்பகம்னு சொல்கிறோம். மேற்கண்ட வரையறையிலிருந்து ஆரின் மதிப்பகமானது A என்பதனுடைய உட்கணம். அப்போது ஆரின் துணை மதிப்பகம் B மற்றும் ஆரின் வீச்சகம் Bயினுடைய உட்கணம். அப்போது ஏனுடைய உட்கணம் வந்து ஆரின் மதிப்பகம் ஆகும். பியினுடைய உட்கணம் வந்து வீச்சகம். பிங்கிற கணமே வந்து துணை மதிப்பகம்னு சொல்கிறோம். இப்போ பாருங்க, அடுத்த இது எடுத்துக்காட்டு பாருங்க. இது ஒரு எடுத்துக்காட்டின் மூலம் எளிதாக புரிந்து கொள்ளலாம். என்ன? A சமம் 1 2 3 5 அப்படின்னு எழுதியிருக்கோம். இப்போ B சமம் என்னது?
மதி, அருள், ஜான் அப்படின்னு ஒரு 3 பேர்த்த ஒரு ஏதாவது பசங்களோட பேர் எடுத்துக்கிறோம். அப்புறம் மேற்கண்ட ஏ மற்றும் பி என்பது உறவு ஆரை அம்புக்குடி வரைபடத்தில் குறிக்கலாம். இப்போ 1 2 3 4 5ங்கிறது ஏங்கிற செட் எழுதிக்கோ, பிங்கிறது மதி, அருள், ஜான் அப்படின்னு எழுதிக்கிறோம். அப்போ இந்த உறவுகள்லாம் வந்து நம்மளே கொடுத்துருக்குறோம். 1 வந்து மதி, அப்புறம் 4வும் மதியோட தான் சேருது, அப்புறம் 2 வந்து அருளோட சேருது, 3 வந்து ஜானோட சேருது. இப்போ இந்த உறவை அவங்களே கொடுத்துட்டாங்க, எப்படிங்கிறது சொல்லலை, ஆனால் உறவை மட்டும் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மதிப்பகம் எழுத போகிறோம். இப்போ மதிப்பகத்தில் பார்த்தீங்கன்னா ஏழு என்னென்ன உறுப்புகள்லாம் இருக்குது? 1 2 3 4 5, ஆக 5 உறுப்புகள் இருக்குது. ஆனால் ஏனோ பியிலோட தொடர்பில் 4 உறுப்புகள் தான் இருக்குது. என்னென்ன உறுப்புகள்? 1 2 3 4, இந்த 4 உறுப்புகள் தான் ஏழில் தொடர்பில் இருக்குது. அப்போ 5வது உறுப்புக்கு எந்த உறவும் இல்லை. அப்போ அதை நாம் விட்டுறலாம். இப்போ மதிப்பகம்னா 1 2 3 4 மட்டும் எழுதினா போகிறோம், 5க்கு தொடர்பு இல்லாதனால அதை விட்டுறலாம். துணை மதிப்பகங்கிறது என்னென்ன 3 உறுப்புகள் இருக்குது? மதி, அருள், ஜான். வீச்சகம் இப்போ இந்த 3 உறுப்புகளுமே ஏவோட சேர்ந்துருக்கு, ஏவோட ஏதாவது ஒரு உறுப்போட கனெக்ஷன் இருக்குது, உறவு ஏற்படுத்தியிருக்கு. அதனால அந்த 3மே வீச்சகத்துலேயும் அதே தான் வரும். மதி, அருள், ஜான் அப்படின்னு திருப்பி வீச்சகமும் அதே தான் வரும். இப்போது ஒரு உறவு கொடுத்தான்னா அதில் வந்து மதிப்பகம் என்ன, துணை மதிப்பகம் எது, வீச்சகம் எதுங்கிறது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். திருப்பி இன்னொரு விளக்கம் கொடுக்குறேன் பாருங்கள். ஏங்கிறது 1 2 3 1 3 5 7 அப்படின்ற உறுப்புகள் இருக்குது. பியில் வந்து 4 8 என்க. ஏலிருந்து பிக்கு 6 என்ற உறவானது குறைவாக உள்ளது என வரையறுக்கப்பட்டால் என்னென்னலாம் வரும் அப்படின்னு பாருங்கள். இப்போது குறைவாக உள்ளதுங்கிறது 6ங்கிறது வரையறுக்கிறாங்க. இப்போது 1 வந்து இதை விட 4 விட குறைவா இல்லையா? ஆமாம். அப்போ எஸ் அப்படின்னு வருது இல்லையா? 1 வந்து 4ஐ விட குறைவு. அப்போது 1 6 4 அப்படின்னு எழுதலாம். அடுத்தது 1ஐயும் எடுத்துக்கோ. 1 வந்து 8ஐ விட குறைவா இல்லையா? ஆமாம். அப்போது 1 6 8ன்னு எழுதிக்கலாம். ஈஸியாக இருக்கா? பாருங்க. அடுத்தது பாரு, 3 எடுத்துக்கோ. 3 வந்து இதை கூட கம்பேர் பண்ண. 3 4ஐ விட குறைவா? ஆமாம். அப்போது 3 6 4. 3 8ஐ விட குறைவா? ஆம். அப்போ 3 6 8. அடுத்து 5 எடுத்துக்கோ. 5 4ஐ விட குறைவா? இல்லை. அப்போ 5 6 4 வருமா? வராது. அப்போ அதை விட்டுறணும். அப்புறம் 5 8ஐ விட குறைவா? ஆம். அப்போ 5 6 8ன்னு எழுதிக்கலாம். அடுத்து 7 எடுத்துக்கோ. 7 4ஐ விட குறைவா? இல்லை. அப்போ அது வேண்டாம். 7 8ஐ விட குறைவா? ஆம். அப்போ அதை எழுதிக்கலாம். அப்போது 6 என்பது 1 6 4 1 6 8 3 6 4 3 6 8 5 6 8 7 6 8. அப்போ இதை வந்து ஒரு வரிசை தொடரில் எப்படி எழுதுவீங்க? 1,4 1,8 3,4 3,8 5,8 7,8 அப்படின்னு ஒரு வரிசையில் எழுதியிருக்கோம். அடுத்தது குறிப்பு. இந்த குறிப்பில் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, மேற்கண்ட விளக்கத்தில் ஏ கிராஸ் பி அப்படின்றது பாருங்கள். இப்போது திருப்பி அந்த இதுக்கு வரேன். இப்போ 7ங்கிறது என்னென்ன உறுப்புகள் இருக்குது? 1 3 5 இருக்குது, 5 7 இருக்குது. பியில் வந்து 4 8 2 உறுப்புகள் இருக்குது. இப்போ இதுக்கு கார்ட்டீசியன் பெருக்கல் எழுதுங்க பார்க்கலாம். என்ன வரும்? 1 4 1 8 3 4 3 8 5 4 5 8 7 4 7 8. இந்த உறுப்புகள் எல்லாம் எழுதலாமா? அப்போ எத்தனை? மொத்தம் இதில் ஒரு 8 உறுப்புகள் வரும். 4 2 8 உறுப்புகள் வரும். இந்த 8 உறுப்புகளை நம்ம எழுதியிருக்கிறோம். இந்த 8 உறுப்புகளில் வந்து நமக்கு இங்கே 6 வந்து என்ன? 3 3 6 உறுப்புகள் தான். இப்போ 2 உறுப்புகள் வந்து ஏ கிராஸ் பியில் இருக்குது, ஆனால் அது வந்து உறவில் வரல. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெளிவாக தெரியுது அப்படின்னா, 6 வந்து ஏ கிராஸ் பியினுடைய உட்கணமாக அமைகிறது. மற்றும் அல்லாது ஏ கிராஸ் பியில் இருக்கிற எல்லா உறுப்புகளும் உறவாகணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறது நமக்கு இதுலேருந்து தெளிவாக புரியுது. அடுத்தது எடுத்துக்காட்டு 1.4. எடுத்துக்காட்டு 1.4ல் ஏ சமம் 3 4 5 7ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பி சமம் 1 7 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எனில் கீழ் உள்ள கணங்களில் எவை ஏயிலிருந்து பிக்கு ஆன உறவை குறிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆர் வந்து R1 R2 R3 3 உறவு அவங்களே கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இது உறவா, சரியான உறவா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இதை நம்ம எப்படி எழுதலாம்? ஃபஸ்ட்டு R1 என்ன கொடுத்துருக்காங்க? 3 7 4 7 9 7 10 8 1ன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது R2ன்னு என்ன கொடுத்துருக்காங்க? எல்லாம் வரிசை சொல்ல எழுதியிருக்காங்க. 3 1 4 12ன்னு எழுதியிருக்காங்க. R3ல் வந்து 3 7 4 10 7 7 7 8 8 11 8 7 8 10 அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நமக்கு இது முதல்ல இது ஆர் வந்து உறவு தானா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு வந்து நம்ம
ஒரே ஒரு தீர்வு நமக்கு தெரியணும். என்ன அப்படின்னா, அது கண்டிப்பாக ஏ கிராஸ் பியினுடைய உட்கணமாக இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அப்போ ஏ கிராஸ் பியை முதல்ல நம்ம எழுதுவோம். ஏ கிராஸ் பி உங்களுக்கு தெரியும் நல்லா. என்னென்ன ஏனுடைய உறுப்புகள் என்ன? 3, 4, 7, 8. பியினுடைய உறுப்புகள் என்ன? 1, 7, 10. அப்போ இதை வச்சுட்டு நம்மளால ஏ கிராஸ் பி ஈஸியாக எழுத முடியும். எப்படி எழுதுவீங்க? 3, 1, 3, 7, 3, 10. 4, 1, 4, 7, 4, 10. அப்புறம் 7, 1, 7, 7, 7, 10. அப்புறம் 8, 1, 8, 7, 8, 10. அப்போ எல்லாம் ஏ கிராஸ் பி எழுதியாச்சு. இப்போ R1ல இருக்கிற உறுப்புகள் என்ன? 3, 7. இப்போ 3, 7 இங்கே இருக்கா பாரு. ஓ இருக்கு, 3, 7 இருக்கு. வெரி குட். அடுத்து 4, 7. 4, 7 இருக்கா? இருக்கு. அப்புறம் 7, 10. 7, 10 இருக்கா? அதுவும் இருக்கு. அதுக்கப்புறம் 8, 1. 8, 1 இருக்கா? அதுவும் இருக்கு. அப்போ இங்கே R1ல இருக்கிற எல்லா உறுப்புகளும் ஏ கிராஸ் பியினுடைய உறுப்புகளாகவும் அமைக்கிறது. எனவே அப்போ R1 இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி. சப்செட்னா உட்கணம். R1 என்பது ஏ கிராஸ் பியினுடைய உட்கணமாக அமைகிறது. எனவே R1 என்பது ஏலிருந்து பிக்கான உறவு ஆகும் அப்படின்னு எழுதிட்டு. புரியுதா? அப்போ எப்படி இருக்கணும்? R1ங்கிறது ஏ கிராஸ் பியில் இருக்கிற உறுப்புகளில் தான் இருக்கணும். அது தவிர வேற மாதிரி உறுப்புகள் வந்ததுன்னா அது வந்து ஒரு உறவாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ R2 பார்க்கலாம். R2வை பாருங்க. R2ல என்ன இருக்கு? 3, 1. 3, 1 இருக்கா? 3, 1 இருக்கு. ஓகே ஃபைன். அடுத்தது பாரு. அடுத்த உறுப்பு என்ன? 4, 12. 4, 12ங்கிறது R2ல ஒரு வரிசை ஜோடியாக கொடுத்துருக்குறாங்க. ஆனால் 4, 12ங்கிறது ஏ கிராஸ் பியில் இருக்கா? பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் பியில் 4, 12 இல்லை. ஏன்னா பியில் வந்து 12 கிடையாது. அதனால் அது வந்து ஒரு உறுப்பே அல்ல. எனவே R2 ஆனது ஏலிருந்து பிக்கான உறவு இல்லை. R2 ஆனது ஏலிருந்து பிக்கான உறவு இல்லை அப்படின்னு நம்ம முடிச்சிடறோம். புரியுதா? சரி, அடுத்து மூன்றாவது பாருங்க. 7, 8. 7, 8ல் 7, 8ங்கிறது ஒரு நம்பர் இருக்கு. R3ல இருக்கு. சரியா? மற்றதெல்லாம் விட்டுருங்க. முதல்ல இந்த 7, 8 மட்டும் பார்ப்போம். 7, 8 வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அது வந்து ஏ கிராஸ் பியில் என்ன இல்லை? ஏ கிராஸ் பியில் 7, 8ங்கிற வரிசை ஜோடி இல்லை. எனவே R3 ஆனது ஏலிருந்து பிக்கான உறவு இல்லை அப்படின்னு எழுதிடலாம். அப்போது இப்போ வந்து ஒரு குறிப்பு பார்க்கலாம். ஒரு உறவை பட்டியல் முறையிலோ அல்லது கணக்கட்டமைப்பு முறையிலோ குறிக்கலாம். உறவை காட்சிப்படுத்தி அறிய அம்புக்குறி பதத்தை பயன்படுத்தலாம். பட்டியல் முறையில் குறிக்கலாம். பட்டியல் முறைன்னா உங்களுக்கு தெரியும், லைனாக நம்பர் எழுதி அப்படி எழுதுறது உறவுகளை. இல்லைன்னா கணக்கட்டமைப்பு முறையில் எக்ஸச் தட் அந்த மாதிரி போட்டு சொல்லலாம். உறவை காட்சிப்படுத்தி அறிய அம்புக்குறி படத்தை பயன்படுத்தலாம். அப்போ அம்புக்குறி படத்தை பயன்படுத்தி நம்ம கணக்கு போட்டிருக்கோம் அதுக்கு முன்னாடி. சரி, அடுத்தது பாருங்க. பயிற்சி 1.2. R என்ற ஒரு உறவு x, y such that y is equal to x plus 3. x belongs to எக்ஸோட மதிப்புகள்லாம் கொடுத்துருக்குறாங்க. 0, 1, 2, 3, 4, 5ன்னு கொடுத்துருக்காங்க. 0லேருந்து 5 வரைக்கும் எக்ஸினுடைய உறவு என கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் காண்க அப்படிங்கிறான். அப்போது எக்ஸ் வந்து என்ன? 0, 1, 2, 3, 4, 5. அப்போ ஒய் சமம் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ப்ளஸ் 3 ஒரு உறவு கொடுத்துருக்காங்க. என்ன உறவு? எக்ஸ் ப்ளஸ் 3. எக்ஸ் கூட 3 கூட்டினா ஒய் வரும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்புறம் என்ன சொல்கிறான்? இப்போ வந்து எக்ஸ் சமம் 0ன்னு எழுதுறோம். எக்ஸ் சமம் 0ன்னா ஒய் சமம் என்ன? 0 கூட்டல் 3. எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு கொடுத்துருக்கான். அப்போ நீ எக்ஸுக்கு என்ன மதிப்பு போடுறியோ அதை தான் ஒய்க்கும் இங்கே போடணும். எக்ஸுக்கு பதிலாக போடணும். ஒய் சமம் 0 கூட்டல் 3 3. அப்போது என்னுடைய வரிசை ஜோடி என்ன? 0, 3. அடுத்தது எக்ஸின் மதிப்பு 1. 1ன்னு போட்டிங்கன்னா ஒய் சமம் 1 ப்ளஸ் 3. 1 3 கூட்டினா 4. அப்போது என்ன? 4, 4ன்னு வரும். அடுத்தது எக்ஸுக்கு பதிலாக 2 போடு. 2 போட்டோன்னா ஒய் சமம் என்ன? 2 கூட்டல் 3 எவ்வளவு? 5. அப்போ 2, 5ன்னு வரும். இங்கே 1, 4 1, 4 அப்புறம் 2, 5 அப்புறம் அதே மாதிரி 3 போட்டேன்னா 3, 3, 6. அப்போ 3, 6. 4 போட்டால் 4, 3, 7. அப்போ 4, 7. 5 போட்டால் 5, 3, 8. 5, 8. அப்போது இதனுடைய மதிப்பகங்கிறது எக்ஸினுடைய மதிப்பு அப்படி எல்லாத்தையும் எழுதிக்கலாம். 0, 1, 2, 3, 4, 5ன்னு எழுதிக்கலாம். வீச்சகம்ங்கிறது இப்போ நமக்கு ரெண்டாவது என்னென்ன மதிப்புகள்லாம் கிடைச்சதோ அதெல்லாம் தான். என்னது? 3, 4, 5, 6, 7, 8. இந்த மதிப்புகள் தான் நமக்கு வீச்சகம் கண்டுபிடிச்சிடலாம். புரியுதா? உறவுகள் ரொம்ப ஈஸி. அடுத்தது கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு உறவுகள் ஒவ்வொன்றையும் அம்புக்குறி படம், வரைபடம், பட்டியல் முறையில் குறிக்க அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்போ உறவுகள் கொடுத்துருக்குறாங்க. நான் அதில் 2ஆம் கணக்கு எடுத்திருக்கேன். 4 2ஆம் கணக்கு எடுத்திருக்கிறேன். எக்ஸ், ஒய், ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3. எக்ஸ், ஒய் ஆகியவை இயலெண்கள் லெஸ் தேன் 10. எக்ஸ், ஒய் இயலெண்கள் 10ஐ விட சரி. சரி, அப்போ எக்ஸோ ஒய் ரெண்டுமே இதுதான் 10ஐ விட சிறிய இயலெண்கள் தான்.
அப்போ எக்ஸினோட மதிப்பு என்ன? 1 2 3 4 5 6 7 8 9. உங்களுக்கு தெரியும் இயலங்கள் 1லேருந்து ஆரம்பிக்குது, 10 விட குறைவுன்னா 9 வரைக்கும் எழுதிக்கலாம். ஒய்யும் அதே தான்ட்டான், 1 2 3 4 5 6 7 8 9 எழுதிக்கலாம். அப்புறம் என்ன கொடுத்துருக்குறாங்க? எக்ஸ் கமா ஒய் சச் தட் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3. அப்போ எக்ஸு கூட 3 கூட்டினா ஒயின் மதிப்பு கிடைக்கும். அப்போ எக்ஸுக்கு என்னென்ன மதிப்பெல்லாம் போடலாம்? 1லேருந்து 9 வரைக்கும் எது வேணால் போடலாம். ஆனால் அது எல்லாமே ஒயில் இருக்கணும். சரியா? ரைட். இப்போ எக்ஸுக்கு 1 போடு, 1 போட்டேன்னா ஒய் சமம் 1 + 3. 1 3 கூட்டினா என்ன வரும்? 4. எக்ஸ் சமம் 2 போடு, ஒய் சமம் 2 கூட்டல் 3. 2 3 கூட்டினா எவ்வளோ வரும்? 5. எக்ஸ் சமம் 3 போட்டேன்னா 3 3 3 6. 4 போட்டால் 4 3 7. 5 போட்டால் 5 3 8. 6 போட்டால் 6 3 9. 7 போட்டால் 7 3 10. 8 போட்டால் 8 3 11. சரியா? எல்லாம் போட்டாச்சு. 9 போட்டால் 9 3 12. ஆனால் நமக்கு ஒயில் பாருங்கள், எக்ஸ் வந்து 1 2 3 4 9 வரைக்கும், 1லேருந்து 9 வரைக்கும் எழுதியாச்சு. ஒய்யும் அதே தான், 1லேருந்து 9 வரைக்கும் எழுதியாச்சு. அம்புக்குறி படத்தில் 1 4 2 1 4 2 5 3 6 4 4 7 5 8 6 9. 9 வரைக்கும் தான் இருக்குது. இப்போது 7க்கு அப்புறம் 7க்கு என்ன வருது? 10ன்னு வருது. ஆனால் இங்கே ஒயில மதிப்பு 10 இருக்கா? இல்லை. அப்போ அது உறவு வராது. 10 11 12 இருக்குது. ஆனால் இங்கே 9ஓட நின்று போச்சு. அதனால் பட்டியல் முறையில் எழுதுகிறப்போ நம்ம அதை எழுத முடியாது. அப்போ இங்கே பாரு, வரைபடம் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். இங்கே வந்து எக்ஸ் ஹெச், இது ஒய் ஹெச்னு மார்க் பண்ணிக்கணும். 0 நடுவில் ரெண்டும் அச்சுக்களும் வெட்டு புள்ளி 0 போட்டுக்கோ. இங்கே 1 2 3 4 9 வரைக்கும் எழுதிக்கோ எக்ஸினுடைய மதிப்புகள். ஒய்யின் மதிப்புகள் என்ன? 1 2 3 4 9 வரைக்கும் எழுதிக்கிறோம். எழுதிட்டு 1 4, அப்போ 1 4 குறிச்சிருக்கேன்னா 2 5 3 6 4 8 4 7 5 8 6 9 லைனாக அப்படியே குறிச்சாச்சு. அடுத்து பட்டியல் முறையில் எழுதலாமா? பட்டியல் முறைன்னா எப்படி எழுதணும்? வரிசைப்படி எழுதணும். 1 4. எது எது கூட உறவு கொண்டிருக்கு? 1 4 உறவு கொண்டிருக்கு. அப்போ 1 4 2 5 3 4 6 4 7 5 8 6 9 அப்படி லைனாக எழுதிட்டு வந்தால் முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். இந்த உறவு முறைகளில் உங்களுக்கு இதோட உங்களுக்கு உறவுன்னா என்னென்னு புரிஞ்சிருக்கும். இந்த உறவுகளில் வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கான்னு நீங்கள் பாருங்கள். முதல்ல இருந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கார்ட்டீசியன் பெருக்கல் தெரிஞ்சால் தான் உறவை பற்றி நம்ம பார்க்க முடியும். கார்ட்டீசியன் பெருக்கல் வந்து நம்ம A × B போட உங்களுக்கு நல்லா பழகிக்கணும். அதுக்கப்புறம் உறவுங்கிறது ஏபிங்கிற 2 கணங்கள் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த 2 கணங்களுக்கு ஏதாவது ஒன்று, நம்ம அங்கே ஒரு கணக்கு பார்த்தோம் இல்லையா, குறைவு. அப்போது இதனுடைய அதை விட குறைவு. அப்போ 7 உறுப்பு 4ன்னு எடுத்துட்டீங்கன்னா 4 வந்து 8ஐ விட குறைவு அப்படின்றதுன்னா அப்போ 4 6 8 அப்படின்னு எழுதலாம். அப்போ அதுதான் உறவுன்னு சொல்கிறோம். அப்போ அதில் வந்து மதிப்பகம்னா என்ன, துணை மதிப்பகம்னா என்ன, வீச்சகம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். இந்த 1 2 3 4 5 இந்த எடுத்துக்காட்டு மதி அருள் ஜான் அதில் வந்து ஒரு எடுத்துக்காட்டு எடுத்து பார்த்து அதில் மதிப்பகம்னா என்ன, துணை மதிப்பகம்னா என்ன, வீச்சகம்னா என்ன எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆறுங்கிறது எப்படி குறிக்கலாம்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் ஒரு உறவை வந்து நம்ம வரிசை ஜோடிகளாகவும்